வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இது கடைசி கட்டம். உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனை தீர்வதற்கான கடைசி கட்டம். இந்த நாளில் உன் அப்பன் முருகன் என்னுடைய நெற்றி பொட்டை என் பிள்ளை தொட்டு நீ உள்ளே வருவது நிஜமெனில், நிச்சயமாக நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும். நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைத்தே தீரும். நீ ஆசைப்படுகின்ற ஒன்று உன் வாழ்க்கையாக மாறியே தீரும். உனக்குள் இருந்த எல்லாமும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், உனக்கான நேரங்களை எல்லாம் உன்னிடத்தில் உன் வசமாக்கி கொடுக்கின்ற இந்த கந்தன் இன்று உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்திவிட வந்திருக்கின்றேன். என்ன நடந்தாலுமே அப்பன் உனக்காக உடன் இருக்கின்ற நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். இந்த நாட்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரி செய்து கொடுப்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதுவுமே நமக்கு சரியில்லை, நமக்கு நடக்கவில்லை என்று நீ புலம்பிய காலங்கள் அத்தனை புலப்பமும் இந்த கந்தன் காதில் தானே வந்து விழுந்தது. என் குழந்தையே, நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த விஷயத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று யோசித்திருந்தாலே இது உன்னுடைய வாழ்க்கையில் என்றோ உனக்கு சரியான புரிதலை கொடுத்திருக்கும். எந்த இடத்திலும் தயங்காமல் நீ முன்னின்றிருந்தாயானால் உனக்கு நீ விரும்பிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக கிடைத்திருக்கும். இதையெல்லாம் கடந்து என் பிள்ளை தனக்கான நேரங்களை என்றுமே நீ மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ எந்நாளுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் உன் அப்பன் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ இழக்க துணியாதே. உன்னுடைய சந்தோஷத்தை ஒரு துளி அளவும் யாருக்காகவும் என் பிள்ளை நீ விட்டுவிட நினைக்காதே. இனி இந்த நிலை மாறும். இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயத்தை உனக்கு கொடுக்கும். கந்தனை காண்கின்ற நாட்களில் எல்லாம், அப்பன் முருகன் என்னை நீ கண்ணார பார்க்கின்ற இந்த நாட்களில் எல்லாம் உனக்கு எல்லா விஷயங்களுமே தெளிவாக கிடைப்பதை என்னவென்று என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். ஏதுவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இனி இந்த நொடியிலிருந்து உனக்கு நான் விரும்புகின்ற எல்லாமும் அப்பன் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பனிடத்திலிருந்து உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கப் போவதை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எல்லாவற்றையுமே சரியாக செய்திட வேண்டும். நல்ல மாற்றங்களை எப்பொழுதுமே நாம் கவனமாக பெற்றிட வேண்டும். உன்னை தொடர்கின்ற நாட்கள் உனக்கானவற்றை உனக்கு எடுத்து சொல்லும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்புகின்ற வெற்றிகள் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உனக்குள் இருக்கின்ற வேதனைகளை தீர்த்து கந்தனின் கரம் பற்றி வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்பது உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, கந்தன் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு எதை நடத்துகிறது, எப்பேற்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கிறது அல்லது எப்படிப்பட்ட தோல்வியை கொடுக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நான் வெட்ட வெளிச்சமாகவே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, எதையும் மறைத்து உன்னுடைய மனதை காயப்படுத்துவது என்னுடைய எண்ணம் அல்ல. எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாக உள்ளதை உள்ளபடி உனக்கு சொல்லிவிடத்தான் நான் நினைக்கின்றேன். எப்பொழுதும் போல என் குழந்தை உன்னுடைய மன நிம்மதியை இழக்காமல்
சந்தோஷமாக நீ இருந்தால் அது போதும். உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும். உன்னுடைய புன்னகைதான் உனக்கான வெற்றியை கொடுக்கும். என் குழந்தையை, உன்னுடைய புன்னகையால் எதையும் வென்று காட்ட முடியும் என்பதனை நீ நம்பு. நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உலக புன்னகை தினமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, உன்னுடைய புன்னகையால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. உன்னால் முடிந்தால் உன்னை தேடி வருகின்றவர்களினுடைய மனதையும் மாற்று. கஷ்டங்களோடும் காயங்களோடும் உன்னை தொடர்கின்ற ஒரு அன்பினுடைய மனநிலையானது, ஒருவரினுடைய நம்பிக்கை நமக்கு கிடைத்தால் போதும், ஒருவரினுடைய முகத்தில் சிறு புன்னகை நம் மனதை மாற்றிவிட்டால் போதும் என்றுதானே நினைப்பார்கள். அதற்கு எப்பொழுதும் நீ கை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இதற்கு எப்பொழுதும் நீ கை கொடுத்து முன்னிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளைக்கு கிடைத்தது எல்லாமும் வேதனைகளும் கஷ்டங்களும் காயங்களும். இப்பொழுது இவை எல்லாமும் மறைந்து உனக்கு நன்மைகளும் வெற்றியும் உறுதியாக கிடைக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்குள் இருக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்து விட்டாயானால் அது போதும். உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தொடர்ந்து உனக்கு கிடைப்பது அத்தனையுமே இனி உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் நின்றால் வாழ்க்கையின் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். தயங்காது கந்தனின் நாமத்தை சொல்கின்ற பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல நிலையை அடைந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய விடியலாக இருக்க போகின்றது. என் பிள்ளை, நீ தொலைத்து விட்டதும் கலங்கி விட்டதும் இனிமேல் உன் வாழ்க்கையாக நிஜமானதாக உனக்கு மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் இனிமேல் இந்த கந்தன் அதனை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற நேரம். சூழ்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களையும் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தர எண்ணி இருப்பவர்களையும் யாரென்று நான் என்றுமே உனக்கு அடையாளப்படுத்துவேன் என்பதனை மறந்து விடாதே. இனி எந்த நிலையிலும் உனக்கு நான் உறுதி செய்வேன். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பயப்படாமல் அந்த சூழ்ச்சிகளை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்று, இந்த சூழ்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு நீ உன் மனதை காயப்படுத்தி கொண்டாயானால் அதன் பிறகு உன்னை எளிதாக இவர்கள் சோதித்து விடுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உன்னை இவர்கள் மிகவும் எளிதாக வேதனைப்படுத்தி உன்னை நிச்சயமாக மிக பெரும் துன்பத்திற்குள் தள்ளிவிட்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலைகளிலும் மாற்றங்கள் வரட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு உருவாகின்ற சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருக்கின்ற இன்னல்களை எல்லாம் தவிர்க்கட்டும். இனி அத்தனைக்குமான வெற்றி உன்னை தேடி வரும் பொழுது உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிரூட்டம் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். என்னாலும் கந்தனின் அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் உன் அப்பனின் அருள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும். இனி உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் பொருட்டு என் பிள்ளைக்கு கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லோராலும் சொல்லிவிடக்கூடிய விஷயம் அல்ல. நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கும் நல்ல சிந்தனைகள் கொண்டவர்களுக்கும் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கக்கூடிய விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் வரை உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். கந்தன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா? நாளைய விடியல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில்
நீ விரும்பிய ஒன்றை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.